வெல்கம் டு Zoology Studies சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் ஆஃப் செல் பயாலஜி. அதாவது செல் பயாலஜினா என்ன, ஒரு செல் வந்துட்டு எப்படி ஆர்கனிசத்தை உருவாக்குது, இந்த செல் பயாலஜியில் எத்தனை வகையான பிரான்ச் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். செல் பயாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி செல்ஸ். செல் பயாலஜி அப்படிங்கிறது செல்லுடைய வடிவமைப்பையும் அதனுடைய பயன்பாடுகள், அதனுடைய என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பாடியில் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறத என்ன சொல்கிறோம் அப்படின்னா செல் பயாலஜி. இதுக்கு பேர் இன்னொன்று என்ன சொல்லுவோம் அப்படின்னா சைட்டாலஜி. சைட்டோ அப்படின்னா கிரேக்க மொழியில் வந்துட்டு செல் அப்படின்னு அர்த்தம். லாஜி அப்படின்னா ஸ்டடி பண்ணுறது, அதாவது செல்லை பற்றி ஸ்டடி பண்ணக்கூடிய ஒரு பிரிவு தான் என்னென்னு சொல்கிறோன்னா சைட்டாலஜி. இதை வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த சைட்டாலஜி அப்படிங்கிற பிரான்ச்சை அப்படின்னா 1893. இந்த சைட்டாலஜி அப்படிங்கிற பிரான்ச்சை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1893. சைட்டாலஜி ஹிஸ்டாலஜி அப்படின்னா அதனுடைய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தலாம். சைட்டாலஜி அப்படிங்கிறது வேரியஸ் செல்ஸ் இன் டிஷ்யூஸில் இருக்கக்கூடிய வேரியஸ் செல்ஸை வந்துட்டு படிக்கக்கூடிய பிரிவு தான் என்ன சொல்கிறோன்னா சைட்டாலஜி. அதே ஹிஸ்டாலஜி அப்படின்னா மைக்ரோஸ்கோபிக் வியூவில் வந்துட்டு டிஷ்யூஸுடைய செல்ஸை வந்துட்டு நம்ம படிக்கக்கூடியதான் ஹிஸ்டாலஜி அப்படின்னு சொல்லுவோம். டு ஸ்டடி ஆஃப் தி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வேரியஸ் டிஷ்யூ சிஸ்டம் இன் அன் ஆர்கனிசம். Swan is generally called the father of biology because he described the morphology and physiology of the cell for the first time. ஸ்குவானுங்கிறவரை வந்து நம்ம ஃபாதர் ஆஃப் பயாலஜி அப்படின்னு யாரை சொல்லணும்னா ஸ்குவானை சொல்கிறோம். ஏன் ஸ்குவானை வந்துட்டு ஃபாதர் ஆஃப் பயாலஜி அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா மார்ஃபாலஜி அண்ட் ஃபிசியாலஜி, புறத்தோற்றத்தையும் அகத்தோற்றத்தையும் பற்றி செல்ஸை பற்றி யார் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்குவான். அதனால தான் இவரை நம்ம ஃபாதர் ஆஃப் பயாலஜி அப்படின்னு சொல்கிறோம். மாலிகுலர் பயாலஜி. மாலிகுலர் பயாலஜினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாலிகுலர் பயாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் பயோ மாலிகுல்ஸ் அண்ட் தியர் மெட்டபாலிசம் இன் தி செல்ஸ். அதாவது ஒரு செல்ஸினுடைய மாலிகுல்ஸ், அதனுடைய பயோ மாலிகுல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதில் ஏற்படக்கூடிய மெட்டபாலிசம் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம படிக்கிறது தான் மாலிகுலர் பயாலஜி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாலிகுலர் பயாலஜி என்னென்னலாம் டீல்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் அண்ட் தியர் ரெகுலேஷன். ஒரு ஜீன் இருக்குது, அந்த ஜீன் வந்துட்டு எப்படி ரெகுலேட் ஆகுது, அந்த ஜீன் ரெகுலேஷனுடைய எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்குது, தியர் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன். ஸோ இந்த மூணை பற்றி நம்ம இந்த மாலிகுலர் பயாலஜியில் படிக்கலாம். தி டேர்ம் மாலிகுலர் பயாலஜி வாஸ் ஃபர்ஸ்ட் யூஸ்டு பை வில்லியம் ஆஸ்பரி இன் 1945. வில்லியம் ஆஸ்பரி வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாலிகுலர் பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. எந்த இயர்லன்னு பார்த்தீங்கன்னா 1945. செல் தியரினா என்ன அப்படின்னு பார்க்கலாம். செல் தியரியை வந்து ஃபஸ்ட்டு யார் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்லீடன் அண்டு ஸ்குவான். இவங்க ரெண்டு பேரும் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செல்ஸ் தியரி பற்றி, நேச்சர் ஆஃப் செல்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சொன்னதுனால இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்னா செல் தியரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தி செல்ஸ் ஆர் ஆர்கனிசம். ஒரு செல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்கனிசமாக டெவலப் ஆகுது. எப்படி ஆர்கனிசமாக ஒரு செல்ஸ் இது டெவலப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல் வந்துட்டு டிஷ்யூவாக ஃபார்ம் ஆகும், டிஷ்யூஸ் வந்துட்டு ஆர்கனை உருவாக்கும், ஆர்கன் வந்துட்டு ஆர்கன் சிஸ்டத்தை உருவாக்கும், ஆர்கன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனிசத்தை உருவாக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு செல்லில் இருந்து எப்படி ஆர்கனிசம் உருவாகிறது அப்படிங்கிறதுக்கான மீனிங் இது. அடுத்தது ஆல் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் அன் அசம்பிளேஜ் ஆஃப் செல்ஸ். ஸோ எல்லா தாவரங்களும் எல்லா விலங்குகளும் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லால் தான் அசம்பிள் ஆகிருக்கு. ஒரு செல் மூலயமா அனிமல்ஸ் ஆகட்டும் பிளான்ட்ஸ் ஆகட்டும் உருவாக்கம் எதனால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசம்பிளேஜ் ஆஃப் செல்ஸ். தி செல்ஸ் அரைஸ் ஃப்ரம் தி ப்ரீ எக்ஸிட்டிங் செல்ஸ். ஸோ இந்த செல்ஸ் அப்படிங்கிறது எங்கேருந்து உருவாக்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ப்ரீ எக்ஸைட்டிங் செல்ஸ், அதாவது இதுக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய ஒரு செல் மூலயமா இருந்து உருவாச்சு. எப்படி ப்ரீ எக்ஸைட்டிங் செல்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேரண்ட்ஸ் கிட்டே இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ் கிட்டே இருக்கக்கூடிய செல்ஸ் மூலயமா நமக்கு வந்துட்டு டெவலப் ஆகுது. ஸோ அதுதான் ப்ரீ எக்ஸைட்டிங் செல்ஸ். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அன் ஆர்கனிசம் ஆர் தி அவுட்கம் ஆஃப் தி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் செல்ஸ். ஸோ ஒவ்வொரு செல்ஸும் ஒவ்வொரு வகையான தனித்துவமான ஃபங்க்ஷன்ஸை ஒவ்வொரு ஆர்கனிசத்துலேயும் இருக்கும். ஒரு ஆர்கனிசம் இருக்குது அப்படின்னா ஒரு ஆர்கனிசத்தில் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு செல்ஸும் ஒவ்வொரு டிஷ்யூஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்ஸும் ஒவ்வொரு வகையான ஃபங்க்ஷன்ஸை பண்ணும். தி செல்ஸ் கண்டைன் நியூக்ளியஸ் which control all activities of that cells. ஸோ இப்போ நம்ம செல்லில் இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா உடம்புல இருக்கக்கூடிய எல்லா வகையான ஃபங்க்ஷன்ஸையும் யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செல்லில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸ் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு தி செல். ஸோ இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா செல் ஆக்டிவிட்டீஸையும் யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க? நியூக்ளியஸ். ஏன்னா நியூக்ளியஸில் தான் டிஎன்ஏ இருக்குது. ஸோ இந்த டிஎன்ஏ தான் எல்லா வகையான ஃபங்க்ஷனுக்கும் ரெகுலேட் பண்ணக்கூடிய ஜீன்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி விடுது நம்ம உடம்புல. ஸோ நம்ம செல் தியரி இருந்தாலும் இந்த செல் தியரியை வந்துட்டு ஒரு சில அப்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அதாவது எதிர்ப்புகள். ஸோ இந்த செல் தியரிக்கான எதிர்ப்புகள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அப்ஜெக்ஷன்ஸ் டு செல் தியரி. அப்ஜெக்ஷன்ஸ் டு செல் தியரி. Cretin organisms are not made up of cells. ஸோ ஒரு சில குறிப்பிட்ட ஆர்கனிசம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உயிரினங்கள்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஸினால் உருவாக்கம் செய்யப்படவில்லை. இது வந்துட்டு செல் தியரிக்கு முரண்பாடாக இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வைரஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஸினால் உருவாக்கம் படவில்லை. அடுத்து இன்னொன்று நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரெட்டைன் ஆர்கனிசம் டு நாட் போசஸ் நியூக்ளியஸ். ஒரு சில ஆர்கனிசத்திலெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் ஆனது காணப்படவில்லை. எக்ஸாம்பிள் வந்துட்டு பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஜுவாலஜி டாபிக்ஸை நீங்கள் ஈஸியாக கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம ஜுவாலஜி ஸ்டடீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.